ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வானதிரா சக்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா? ஆமாம் காய்ஸ், நான் ரீசெண்டாக மலை மாதா கோயிலுக்கு போயிருந்தேன். நான் என்ட்ரு ஆன உடனேயும் அங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஒரு ரூம் வச்சுருந்தாங்க. அந்த ரூமில் போய் ஃபர்ஸ்ட் உட்காந்து முட்டி போட்டு கண்ணை மூடி ப்ரேயர் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் பண்ணதும் எப்படியாச்சும் ஒரு 15 மினிட்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனையும் கொஞ்சம் கேண்டில்ஸ் வாங்கிக்கிட்டேன். அதில் 10 கேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம 100 ருபீஸ் அதுக்கு கொடுக்கணும். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அந்த கேண்டில் வச்சு நம்ம கொளுத்திட்டு வரணும். அந்த மேட்ச் பாக்ஸுக்கும் நம்ம காசு கொடுக்கணும் அதை வாங்கிறதுக்கு. நான் என்ன பண்ணேன்னா, நான் அதை வாங்கலாம் இல்லை, பக்கத்தில் கொளுத்தி வச்சுருந்தாங்களா அதுலேருந்து அந்த நெருப்பை எடுத்து கொளுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, போய் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஜீசஸ் இருந்தாங்க, அவங்களோட சிஷ்யர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மாதாவும் இருந்தாங்க. நான் இதெல்லாம் பார்க்குறதுக்குள்ளேயே சாயந்தரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிலத்தோட கையெல்லாம் உடஞ்சி போயிட்டு அதுக்கு மேலேயே வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபுல் வியூவை பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள்ல, அதுக்கு மாதாக்கும் ஜீசஸ்க்கு கவுன் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்பவே காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு பிளேஸ், அந்த மலையிலேயே இன்னொரு பிளேஸ் அதுக்கு போயிருந்தோம். அங்கே அவ்வளோலாம் இல்லை சிலைங்க, ஆனால் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்போ நான் என்ன தெரியுமா நினச்சேன், இதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களே. நான் ஷேப்லாம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளியரான பிளேஸ், அழகாக இருந்தது. ஃபைனல் அவுட்புட்டு. நான் இதுக்கு தான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பிளேஸில் இது உண்மையாக நடந்துச்சு. அதனால தான் அதை போட்டு இது மாதிரி கேட் மாதிரி செஞ்சுருக்காங்க. அது கீழே வச்சுருந்தாங்க நிறையவே வேர்டிங்ஸ்லாம். தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களுக்கு தமிழ். மோஸ்ட்லி இங்கே ஃபாரினர்ஸ் தான் வராங்க. தமிழ் ஆளுங்க, கிறிஸ்டின்ஸ் அது மாதிரி தான் மோஸ்ட்லி இங்கே வராங்க. ஆனால் நான் கிறிஸ்டின்ஸை விட ஹிந்துவை தான் நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு பிளேஸுக்கு போயிருந்தேன்னா, அந்த பிளேஸும் ஏதோ 1-2 இது சிலைங்க மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காமெடியான ஃபோட்டோவை பார்த்தேன். அது மாதாவும் ஜீசஸும் புடவை கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் என்றைக்குமே பார்த்ததெல்லாம் அவங்க 2 பேரும் புடவை கட்டி, ஆனால் இப்போ பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் போகிற டைம்லலாம் நிறைய புதருங்க, அவ்வளோ புதருங்க இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் மேலைக்கும் மேலே நான் போய்ட்டு இந்த அவுட்புட் எடுத்தேன். நான் புதருன்னு சொன்னேன்ல, அதுதான் இது பாருங்க, எல்லாத்தையும் இதுவாக்கி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அப்படி சாயந்தரம் ஆயிடுச்சு, போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு ப்ரேயரிங் சென்டர் மாதிரி இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கல்லெல்லாம் தூக்கி வச்சுருக்காங்க. எனக்கு இது என்னன்னே தெரியல. எங்கள் பாட்டி தாத்தா கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீடு கட்டுறதுக்காக இதை கட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது பார்க்கும் போது இத்தனை பேராக வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க, மற்றவங்க கட்டி வச்ச வீட்டிலேருந்து 3 செங்கல் எடுத்துகிட்டு நான் 3 மாடி கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வாங்கின கேண்டில்லேருந்து பக்கத்தில் ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த மேட்ச் பாக்ஸில் வச்சு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த சன்ரைசிங்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தேன்னா, அப்போ தான் ஒரு செடியில் ஏதோ தொங்குதே அப்படின்னு பார்த்தேன். நிறைய பேர் அந்த மாதா மாலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மேலே போயிட்டேன். நான் இதுக்காக தான் வந்தேன், இந்த சிலையை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். தேங்க்ஸ் ஜீசஸ். நான் இந்த சிலையை எப்படியோ பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.